இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களா இந்த பயிற்சி வினாவிடிகள் இது வந்துட்டு தினத்தந்தி பேப்பர்ல சனிக்கிழமையான வந்துட்டு இளைஞர் மலர்ல வரும். அதோடைய கொஸ்டின்ஸை தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிதியமைச்சர்கள் சிலரை வந்துட்டு இங்கே வரிசைப்படுத்தியிருக்காங்க. இதை வந்துட்டு கரெக்டான காலை முறைப்படி வரிசைப்படுத்த சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்காங்க. கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க டாக்டர் நெடுஞ்செழியன், செகண்ட் பழனிவேல் தியாகராஜன், தேர்ட் வந்துட்டு தங்கம் தென்னரசு, ஃபோர்த் வந்துட்டு பன்னீர்செல்வம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்துட்டு இந்த 4 பேர்ல முதலா நிதியமைச்சராக இருந்தது யார் அப்படின்னாக்கா, காலமுறைப்படி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் நெடுஞ்செழியன் தான் வந்துட்டு முதல் நிதியமைச்சராக இருந்திருக்காங்க இந்த 4 பேர்ல. இவருக்கு அடுத்து வந்துட்டு யாருன்னாக்கா பன்னீர்செல்வம்க்கு அடுத்து நிதியமைச்சராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா பழனிவேல் தியாகராஜன் தான் 3வது முறை நிதியமைச்சராக வந்துட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு அடுத்து யார் வந்துட்டு நிதியமைச்சராக இருந்தாங்க அப்படின்னாக்கா தங்கம் தென்னரசு. இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த காலை முறைப்படி வந்துட்டு நிதியமைச்சர்களாக இருந்திருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். அதாவது இந்தியாவில் வந்துட்டு கேழ்வரகு இதெல்லாம் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த கேழ்வரகு உற்பத்தி பண்ணுறதுல மொத்தம் வந்துட்டு ஒரு 4 மாநிலம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 மாநிலம்ல வந்துட்டு யாரெல்லாம் முதல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் முதல்ல இருக்காங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு தான். அவங்க வந்துட்டு மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு முதல் மாநிலமாக வந்துட்டு எது இருக்குன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு 4 மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்னென்ன மாநிலம்? தமிழ்நாடு, ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், கர்நாடகா. இந்த 4 மாநிலம்ல வந்துட்டு முதல் மாநிலமாக வந்துட்டு எது இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா நம்ம தமிழ்நாடு தான் வந்துட்டு கேழ்வரகு உற்பத்தியில் முதல் மாநிலமாக இடம் வந்துட்டு பிடிச்சிருக்கு. ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ரஞ்சி கோப்பைங்கிறது வந்துட்டு ஒரு விளையாட்டு போட்டியோடைய தொடர்புடையது. அது எந்த போட்டிக்கானது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டென்னிஸ், கபடி, கிரிக்கெட், பேட்மிண்டன். இந்த 4ல் வந்துட்டு இந்த ரஞ்சி கோப்பை அப்படிங்கிறது எதோடைய தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட்டோடைய தொடர்புடையது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு கிரிக்கெட். நெக்ஸ்ட், 2026ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு AI உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. 2வது கூற்று வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2027ஆம் ஆண்டுக்கான செயற்கை நுண்ணறிவு AI உச்சி மாநாட்டை சுவிட்சர்லாந்து நாடு நடத்த உள்ளது. இது வந்துட்டு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. 2 கூற்று கொடுத்து இதில் வந்துட்டு எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க. இது 2மே வந்துட்டு கரெக்டான கூற்று தான். சரிங்களா? 1 மற்றும் 2 சரி.